எனக்கு எப்பலாம் சார் ஜாதகம் பார்க்கணும்? நெறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நான் உங்கள்ட்ட எப்ப பார்க்கலாம்? உண்மையிலேயே ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்புமா? அல்லது ஜோசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவுது? ஜோதிடம் பார்க்கலாமா? ஜோசியத்தை நம்பலாமா? இது நம்பிக்கைக்குரியதா? இப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், ஒருவேளை நம்புனவங்களும் இதை எந்த அளவுக்கு நம்பலாம்? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் தான் வழி நடத்துறாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்க நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்துட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை. எதை செஞ்சாலுமே ஜாதகம் பார்க்கறது. அப்ப எப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம்னா, சார் எங்க வீட்டில் ஃபினான்சியலாக நல்லா இருந்தோம் சார், திடீர்னு கடனாக ஆரம்பிச்சிச்சு, வரிசையா மருத்துவ செலவு. இப்போ நான் வந்து டாம் டூம்னு செலவு பண்ணுறேன், அது வாங்குறேன், இதை வாங்குறேன், ஐஃபோன் வாங்குறேன், அது பண்ணுறேன், நிறைய லைபிலிட்டியை சேர்க்குறேன், அதனால கடன் வந்துச்சு, நான் வந்து வெறும் கிரெடிட் கார்டாக தேய்ச்சேன் அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம், ஓகே அது என்னுடைய தப்புன்னு சொல்லலாம். நோய் வருதே சார், எனக்கும் கணவனுக்கும் இடையில பிரச்சனை, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை, இது டிவோர்ஸ் பண்ணலாமா, டிவோர்ஸ் முடியுமா, இது எனக்கு போய் நிற்கும். அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டாவது நம்ம நகரலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாருக்கும் வரும் தான், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அது மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது உங்களுடைய முழு முயற்சியும் போட்டு அந்த முழு முயற்சியிலையுமே வந்து அதில் ஒரு ரிசல்ட் வராத போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த தகவல்கள் பல விஷயங்களை ரொம்ப சின்ன சின்ன தகவல்களாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் நான் வந்து எனக்கு எப்பெல்லாம் சார் ஜாதகம் பார்க்கணும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நான் உங்கள்கிட்ட எப்போ பார்க்கலாம்? உண்மையிலேயே ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்புமா? அல்லது ஜோசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவுது? ஜோதிடம் பார்க்கலாமா? ஜோசியத்தை நம்பலாமா? இது நம்பிக்கைக்குரியதா? இப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், ஒருவேளை நம்பினவங்களும் இதை எந்த அளவுக்கு நம்பலாம்? மொத்தத்துக்கே நம்பலாமா? இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்துட்டே இருக்கலாமா? நான் பாத்ரூம் போகிறதுக்கு டைம் பார்த்துட்டு போகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ வாட்ச் பார்த்துட்டே இருப்பார், இப்படி பார்த்துட்டே இருப்பார். என்னையா டைம் பார்த்துட்டே இருக்குன்னு கேட்டோன்னா, அந்த சின்ன முள் நொடி முள்ளெல்லாம் வந்து 6, 8, 12 இருக்கும்போது அவர் எதையும் பேச மாட்டார், செய்ய மாட்டார். இப்போ இது மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம போய் ஜோசியத்துள்ள நம்பிக்கைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு, எது நம்மளுக்கு பலம் கொடுக்குமோ, எது நமக்கு திடம் சேர்க்குமோ, அந்த திடம் சேர்க்கக்கூடிய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையே நம்மளுக்கு ஒரு பெரிய தடைக்கருளாக மாறிக்கிறது. எதையுமே செய்ய விடாது இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு குழப்பம், தன்னம்பிக்கையே போயிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தன்னம்பிக்கைன்னு ஒன்று வேணும் இல்லையா? எதாக இருந்தாலும். அப்போ நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான மேனாக இருந்தாலும், அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியால் விளையணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஜோசியத்தை பார்த்துட்டே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வேற. கடவுளை எப்போயுமே நம்மளுடைய எல்லா செயலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம வந்து சந்தோஷமே படக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கான எதுவுமே நம்மளுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. எல்லாம் இறைவனுடைய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம அதில் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்ற அளவில் இருக்கிறதுங்கிறது தனி. எல்லா விஷயத்துமே இறைவன் தான் நம்மளை பின்னாடி வழி நடத்துறாரு அப்படிங்கிறது தனி. அந்த நம்பிக்கை தனி. இப்போ நான் சொல்றது, உங்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் தான் வழி நடத்துறாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்க நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்துட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை. எதை செஞ்சாலுமே ஜாதகம் பார்க்கறது. அப்ப எப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம்னா, சார் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப வருஷமா. ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே சரியாக இருக்குது, என்னுடைய திறமைகள் எல்லாமே சரியாக இருக்குது, என்னுடைய பொட்டன்ஷியலும் சரியாக இருக்குது, என்னுடைய அவுட்புட்டுமே சரியாக இருக்குது. நான் எங்கேயுமே வந்து தவறுகள் செய்யலை, எல்லாமே இப்போ நான் பெர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுறேன். ஆனாலும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. குடும்பத்துக்குள்ளே எல்லாம் சரியாக இருக்குது சார். என் மனைவிக்குடையோ அல்லது என்னுடைய கணவனுடையோ நான் வந்து சரியாக பேசாமலாம் இல்லை, முரண்படலாம் இல்லை, ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறேன். நம்ம என்னதான் பேசாமல் இருந்தால் கூட சண்டை தன்னால் தேடி வருது சார். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நல்லா தான் சார் இருந்தோம், போன ஒரு 1.25 வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். என்னென்ன ஆச்சுன்னே தெரில. போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருந்து நான் என்ன பேசினாலும் ஒரு சண்டையில் தான் முடியுது, என் வீட்டுக்காரர் எதை பேசினாலும் ஒரு சண்டையில் தான் முடியுது, என் பொண்டாட்டி எதை பேசினாலும் சண்டையில் தான் முடியுது. சார் எங்கள் வீட்டில் ஃபினான்சியலாக நல்லா இருந்தோம் சார், திடீர்னு கடனாக ஆரம்பிச்சிச்சு, வரிசையாக மருத்துவ செலவு. இப்போ நான் வந்து டாம் டூம்னு செலவு பண்ணுறேன், அது வாங்குறேன், இதை வாங்குறேன், ஐஃபோன் வாங்குறேன், அது பண்ணுறேன், நிறைய லைபிலிட்டியை சேர்க்குறேன், அதனால கடன் வந்துச்சு, நான் வந்து வெறும் கிரெடிட் கார்டாக தேய்ச்சேன் அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம், ஓகே அது என்னுடைய தப்புன்னு சொல்லலாம். நோய் வருதே சார், என்ன தான் பண்ணுறது இல்லைங்களா? அப்போ இது மாதிரி நம்ம கை மீறிய செயல்கள், நம்ம கைக்குள்ளே அது இல்லை, நம்ம நினச்சாலும் அதை சரி பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை காசு நிறைய செலவாகுது, ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு மீல்ஸே வந்து 400 ரூபா ஆகுது.
இப்போ 400 450 மீல்ஸை சாப்பிட்றதுக்கு போல என்ன செய்யலாம்னா ஏதாச்சும் ஒரு லோக்கலில் போய் ஒரு 60 சாப்பாடு எங்கேயாச்சும் கிடச்சுன்னா சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நான் சொல்கிறது இது வந்து 60 வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ சாப்பாடு இல்லாத ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிட்டோம், கையில் காசு நிறைய வச்சுருக்கோன்னா அதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்ற மாதிரி இந்த வாழ்க்கை என்பது நமது கட்டுப்பாடுகளை கடந்து நம்ம கையாளக்கூடிய நிலையை கடந்து வேற ஒரு இடத்துல இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் எப்போ முடிவுக்கு வரும், அல்லது இது ஏதாவது ஒரு பெரிய வில்லங்கங்களை கொண்டு போய் சேர்க்குமா, இதே தொடருமா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிருமா, எனக்கு பயமாக இருக்குது சார், பேசாமல் இருக்கிறதுக்கு போயிடலாமான்னு நினைப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, 2 வருஷமாக போராடுறேன், பேசாமல் செத்துடலாமான்னு இருக்கேன் சார் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 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 நிலை தொடருமா, அல்லது இந்த நிலை தொடராமல் போகுமா என்றால் இந்த பிரச்சனை என்னைக்கு சரியாகும், அல்லது எனக்கும் கணவனுக்கும் இடையில பிரச்சனை, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை, இது டிவோர்ஸ் பண்ணலாமா, டிவோர்ஸ் முடியுமா, இது எனக்கு போய் நிற்கும், அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டாவது நம்ம நகரலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாருக்கும் வரும் தான், எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும். அது மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது உங்களுடைய முழு முயற்சியும் போட்டு அந்த முழு முயற்சியிலையுமே வந்து அதில் ஒரு ரிசல்ட் வராத போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஜோசிகார்ட்ட போயிட்டு, சார் நான் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவரே சொல்லுவார் இந்த சிக்கல் உங்களுக்கு இருக்குன்னு, இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறேன், இந்த சிக்கல்கள் எப்போ சரியாகும், இதுலேருந்து நான் மீண்டு வருவதற்கு ஏதாச்சும் வழி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா, இல்லைனா மீண்டு வருவதற்கான ஓப்பனிங் எப்போ கிடைக்கும், நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜாதகத்தில் சொல்லுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் கட்டுப்பட்டுருக்கு, எங்கேயோ இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அது உங்களால் மீட்க முடியுமா, மீட்பது எப்போது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் செய்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அல்லது உங்களுக்கு ஒரு வியூ காட்டும். அந்த வியூ வச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது ரெண்டாவது, நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன நல்லது செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது. இருந்தாலும் சில முக்கிய காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு பயம் வரும், பிள்ளை பிறக்கிறப்போ ஒரு பயம் வரும், இந்த பிள்ளை நல்லபடியாக பிறக்குமா, இந்த பிள்ளை நல்லபடியாக வளருமான்னு பயம் வரும். வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் செய்யும்பொழுது, பையனை ஸ்கூலுக்கு சேர்க்குறப்ப, பையனை காலேஜில் சேர்க்குறப்ப, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுறப்ப, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அப்புறம் வீடு கட்டுறப்ப, இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நல்லா இருக்குமா நேரம், இந்த வீடு கட்டுறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியரை பார்க்குறது, அல்லது வீடு வாங்கிட்டே இருக்கும் தேடிட்டே இருக்கும் கிடைக்காம இருக்குது, இதுக்கு என்னன்னு பார்க்குறது. இந்த மாதிரி ரொம்ப நாள் முயற்சி செய்து ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி செய்யுங்க, அந்த நல்ல காரியம் எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஆக மொத்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்போ எது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேவை இருக்கும் பொழுது, உங்களுக்கே அது குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து அதை சரி செய்து கொள்வது, அதை புரிந்து கொள்வது சிறப்பு. அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பார்க்கலாம், கல்யாணம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வரும், வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வரப்போகுது. அப்போ அது சம்மந்தமாக ஒரு 2-3 மாதமோ இல்லை அது சம்மந்தமான தேவை இருந்தால் ஒரு வரன்கள் வரதை வச்சுட்டு ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் வேலை விஷயமா குழப்பம் வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை விஷயமான ஒரு போராட்டங்களுக்கு இடையில பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்து வருது பிரச்சனைகள் அப்படின்னா அந்த உடல்நலம் ஒரு 6 மாதம் நம்மளுக்கு தொடர்ந்து வருதுன்னா அந்த 6 மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ பார்க்கலாம். மற்றபடி 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பையை தூக்கிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மன அழுத்தங்களை அதிகமாக்கிறோம். உங்களை சுற்றி எந்த நல்ல விஷயமே நடக்காத அளவுக்கு அது உங்களை சுருக்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனவே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கலாம்னா, தேவைப்பட்டால் ஒழிய ஜாதகத்தை தொடாதீர்கள். என்னுடைய வரக்கூடிய கிளைண்ட்டு சொன்னேன், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க சார், அது வரைக்கும் உங்களோட லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக ஓட்டுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் பொழுது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்கிறேன்னா அதில் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அது என்னைக்காச்சும் முடியாத போது ஏன் முடியாமல் போயிருக்கு, என்னைக்கு தான் முடியுன்றதுக்காக வேணால் ஒரு ஜாதகத்தை ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா நிம்மதி போயிடும். எனவே ஜாதகம் என்பது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல தான். அந்த ஊன்றுகோல் என்பது உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சறுக்கக்கூடிய இடத்துல, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெள்ளிங்கிரி மலையோ சதுரகிரி மலையோ ஏறுறீங்க, அப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கைத்தடி எப்போ உதவும் அப்படின்னா எப்பயுமே உதவாது. அந்த கல்லுகளில் ஏறுறப்ப அப்படி அழுத்தி ஏறுறப்ப அந்த இடத்துல ஒர்க் ஆகும். சதுரகிரி மலையோ அல்லது வெள்ளிங்கிரி மலையோ போயிட்டு வரும்போது கீழே தூக்கி போட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா, அந்த கொம்பை அந்த குச்சியை. அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜோசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நடப்பதற்கு இடையூறாக அல்லது கொஞ்சம் ஒரு ஃபெட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் பலுவாக இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறப்ப மட்டும் அந்த ஊன்றுகோலை தொடங்கி கொள்ளணும். முடிச்ச கையோட அந்த ஊன்றுகோலை தூக்கி தூரம் எரிஞ்சிடணும். அப்போ உங்களுடைய ஜாதகங்கள் எங்கே இருக்கணும் பெரும்பாலும் அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோட லாக்கருக்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி அது வெளியே வரவே கூடாது. எப்போ வரணும்னா ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப வரணும். மற்ற காலங்களில் ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிற ஆளுங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அந்த ஆள் ஜோசிக்கார ஒரு ஆள் சொல்லுவார், அந்த ஜோசிக்கார ஒரு ஆள் சொல்லுவார். கடைசியில் உங்களுக்கு குழப்பமாகி நீங்கள் எதற்காக ஜோசியத்தில் ஒரு திடம் சேர்க்கை எடுத்தீங்களோ அந்த ஜோசியருமே வந்து உங்களை வலு இல்லாமல் ஆக்கி உங்களை சிக்கலுக்குள் மாட்டி விட்டுரும். எனவே ரொம்ப போட்டு குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக
உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டுமே ஜோசியத்தை பாருங்க, மற்ற காலங்களில் பார்க்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1.5-2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். அதுக்கு இடையில நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.